இப்போ வந்து ஜெய் விமலேஷோட மம்மி கூடயும் சித்தப்பா கூடயும் இருக்கும். ஸோ நம்ம கேட்கலாம் எந்த மாதிரியான சேஞ்சஸ் எல்லாம் வந்து இந்த கிளாஸுக்கு அப்புறமா ஜெய் விமலேஷ் கிட்ட பார்த்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மம்மி கிட்ட கேட்கலாம். குட் ஈவினிங்க. குட் ஈவினிங்க. ஓகே, சொல்லுங்களேன், என்ன சேஞ்சஸ் வந்து முதல்ல நீங்க பார்த்தீங்க? கொஞ்சம் ஆக்டிவா இருக்கு அப்படி. ஓகே, என்ன எதிர்பார்த்து நீங்க கிளாஸ்ல போட்டீங்க? என்ன என் குழந்தைக்கு இதெல்லாம் வேணும்னு சொல்லி எதை எதிர்பார்த்து கிளாஸ்ல போட்டீங்க? எல்லா விஷயமே வந்து நல்லா பிரைட்டா வரணும் அப்படின்னு அதுதான் காரணம். ஓகே, ஸோ போட்டு எவ்வளவு நாளுக்கு அப்புறம் உங்களுக்கு ரிசல்ட் கிடைச்சது? கிளாஸ் போய் ஒரு 2 months 3 months ஆச்சு. லாஸ்ட் எக்ஸாம்ல கொஞ்சம் நல்ல ரிசல்ட் வந்திருக்கு. ஓ, அகாடமிக் சைடுல எக்ஸாம்ல நல்ல ரிசல்ட் வந்திருக்கு. பாசிட்டிவ் ரிசல்ட். ஆக்டிவா இருக்கான். ஸோ அந்த ஆக்டிவ்னஸ் தான் வந்து உங்களை வந்து அதை எக்ஸைட்மெண்ட் கொண்டு வர வச்சது இல்லைங்களா? ஓகே, ஸோ ஆக்டிவா இருக்கான்னு சொன்னீங்க. அகாடமிக் சைட்ல மார்க் இருக்கு. பிஹேவியர்ல வேற என்ன மாற்றங்கள் பாக்குறீங்க? கொஞ்சம் காமாவே இருக்காங்க, கொஞ்சம் போல்டா இருக்கா, கொஞ்சம் சுறுசுறுப்பா இருக்கான். ஸோ காமா இருந்தது, அது நல்ல ஆக்டிவா சுறுசுறுப்பா இருக்க மாதிரி இருக்கு. வேற என்ன பிஹேவியர் சேஞ்சஸ்? பேசணும்னா கொஞ்சம் ரொம்ப கூச்ச பண்ணுவாங்க. கொஞ்சம் பேசு அப்படின்னு சொன்னா கேட்டுக்கிறான். ஓகே ஓகே, பேசுறான். ஒரு 2 வார்த்தையாவது பேசுறான். முதல்ல அது கூட பேச மாட்டான். அந்த ஒரு 2 வார்த்தையாவது அவங்களுக்கு வாயிலிருந்து வருது. முதல்ல அது கூட கிடையாது. ஓகே, பேசவே மாட்டாங்க. பேசுறான். அந்த போல்ட்னஸ் அவங்க கிட்ட இப்ப வந்திருக்கு. ஸோ அகாடமிக் சைட்ல நீங்க தான் உட்காந்து படிக்கிற சமயத்துல அவங்க கூட நீங்க தான் இருப்பீங்க இல்லையா? சரி, அப்ப மெமரி சைடெல்லாம் எப்படி இருக்கு? மெமரி பரவாயில்லைன்னா கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணுவானா? ஓகே ஓகே ஓகே. ஸோ மெமரி சைடு நல்லா இருக்குங்கிறீங்க. ஸோ டீச்சர்ஸ் யாராவது அவங்க கிட்ட சேஞ்சஸ் இருக்கு அப்படிங்கறத உணர்ந்திருக்காங்களா? என்ன கேட்கல. ஓகே ஓகே. ஸோ நீங்களா உணர்றது வந்து இந்த ஆக்டிவா இருக்கிறது உங்களுக்கு மிகப்பெரிய சேஞ்சஸா தெரியுது. சரி, நீங்க சொல்லுங்களேன், என்ன? ரொம்ப ஒரு மாதிரி சோர்ந்த மாதிரி இருக்கும், பார்க்கிறது சோர்ந்த மாதிரியே இருப்பான். ஓகே, கிளாஸ் வந்த அப்புறம் ஆக்டிவா இருக்கேன். ஆக்டிவா இருக்கு. நல்ல வித்தியாசம் தெரியுது. 15 days வந்து நான் பாப்பேன், இப்படி இருந்தால கொஞ்சம் வித்தியாசம் தெரியுதுங்க. வித்தியாசம் தெரியுது. நான் மேடத்துக்கு கால் பண்ணி கேட்பாங்க, அவங்களும் சொல்லுவாங்க கொஞ்சம் வித்தியாசம் தெரியுது. இப்படியே நான் நெக்ஸ்ட் 6 வந்து ஹாஸ்டலோட சேர்ந்து ஒரு நல்ல ஸ்கூலா சேர்த்துலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். இப்போ மிலிட்ரி ஸ்கூல் இருக்குல்லங்க, அதுக்கு தான் பிளான் பண்ணியிருந்தோம். அதுக்கு போகும்போது அவனோட டேலண்ட் வந்து நல்லா இருந்ததுன்னா ஈஸியா ஜாயின் பண்ண முடியும். அவனோட ஃபீஸ் நல்லா பாத்துக்கோங்க மேடம். அதுக்காக தான் மெயின் பிளான் பண்ணோம். அதுக்காக மிலிட்ரி ஸ்கூல்ல ஜாயின் பண்றதுக்காக தான் மேடம் சொன்னாங்க. மிலிட்ரி ஸ்கூல்னு சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்பெஷல் ட்ரைனிங் இருக்குன்னாங்க. ஓகே ஓகே, மெயினா அதுக்காக தான் ஜாயின் பண்ணோம். ஓகே ஓகே. சோ அந்த ஸ்கூல்ல ஜாயின் பண்ணனும்னா கொஞ்சம் ஸ்கில்டா இருக்கணும்ங்கறனால டிஆர் கிளாஸ். நார்மல் ஸ்டூடண்ட் டக்கு நாங்க ஜாயின் பண்ண முடியாதுங்க. ஓ, மிலிட்ரி ஸ்கூல்ல. ஓகே ஓகே. ஒன்ஸ் அது பாஸ் பண்ணிட்டாங்கன்னா நல்லா இருக்கும் மேடம். அமராவதி நகர் மேடம். ஓகே 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 ஓகே. சரி, இதுல ஜாயின் பண்ணிட்டா கொஞ்சம் அவங்க எல்லாரும் கொஞ்சம் ஓகே. ஸோ ஆக்டிவா இருக்கணும், போல்டா இருக்கணும், இதெல்லாம் தான் உங்களுடைய அடிப்படை தேவைகளா இருந்தது இல்லைங்களா? அப்படி மட்டும் இல்லை, எல்லா விஷயமே வந்து தைரியம் ஃபேஸ் பண்ற அளவுக்கு அவனுக்கு தைரியம். இப்ப அது வந்திருக்குங்களா? கொஞ்சம் பரவாயில்லைங்க. ஓகே, எவ்வளவு பெர்சன்டேஜ் மாற்றம் வந்ததா நீங்க உணர்றீங்க? 2 months தான் இல்ல, அந்த 2 monthsலயே எவ்வளவு பெர்சன்டேஜ்? 25% வந்து மாறி இருக்காங்க, இருந்ததுல இருந்து மாறி இருக்கான். ஓகே ஓகே. ஸோ இந்த கிளாஸ் நம்ம சொசைட்டிக்கு தேவைன்னு நினைக்கிறீங்களா? இந்த மாதிரியான வகுப்புகள் கண்டிப்பா. எதுக்காகன்னு சொல்லுங்களேன். எல்லா குழந்தையுமே இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் இருக்கிறது எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லான விஷயம் தாங்க. ஏன்னா இனி வரக்கூடிய ஃபியூச்சர்ல குழந்தைங்க எப்படி ஃபேஸ் பண்ணுவாங்கன்னு யாராலையும் ஃபேஸ் பண்ண முடியாது, எப்படி வரும்னு சொல்ல முடியாது. ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அவங்க வந்து அவங்களோட செல்ஃப் அவங்க பார்த்துக்கிறப்போ அது நல்ல வேலிட் பாயிண்ட்டுங்க. அவங்களே அவங்கள பார்த்துட்டாங்கன்னா நமக்கு வேலை கம்மி. அவங்க ஸ்டூடெண்ட்டுக்குள்ளாவே ஒரு திறமை இருக்கு. அந்த திறமையை வந்து வெறும் எஜுகேஷன் மட்டுமே கொண்டு வந்துடாதுங்க. இந்த மாதிரி சில ஆக்டிவிட்டிஸ் தான் வெளியில் கொண்டு வருங்க. எஜுகேஷன் மட்டுமே பார்த்தாதுங்க. என்னதான் நம்ம பேரண்ட்ஸ் சொன்னாலுமே வந்து அது வெளியில் வராதுங்க. ஓரளவுக்கு வரும் மேடம். மற்றபடி கிளாஸ் மூலமா அது ஒரு பயிற்சியை கொண்டு போகும்போது ரொம்ப சப்போர்ட்டா இருக்கு. நீங்க டிஆர் கிளாஸ்ல வந்து எவ்வளவு பெர்சன்டேஜ் ஹாப்பியா? ஏன்னா 15 days ஒன்ஸ் தான் பாக்குறீங்க. அப்ப என்ன மாதிரி மாற்றம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். சோ நீங்க பார்த்த மாற்றம் என்ன? இல்ல, நான் 3 months முன்னாடி ஜாயின் பண்ணும்போது ரொம்ப சோர்ந்து இருந்தேன். இப்ப நல்லா இருக்கேன். அந்த சோர்வு போயிருக்கிறத நீங்க பாக்குறீங்க.
இடையில ஃபீவர் இன்னும் நல்லா ஆக்டிவா இருந்திருப்பான்னு நம்புறேன் நான். ஓகே ஓகே ஆக்டிவா இருக்கும் அப்படி. ஆமா, இது வந்து எல்லா பேரண்ட்ஸுமே என்கிட்ட சொல்லியிருக்காங்க. அதாவது வந்து ஸ்கூல் முடிஞ்சு குழந்தை வீட்டுக்கு வரும்போது வந்து அப்படி ஒரு டயர்டா இருக்கும். ஆனா டிஆ கிளாஸ் போனதுக்கு அப்புறம் ஸ்கூல் முடிஞ்சு வந்தா கூட அவ்வளவு ஆக்டிவா இருக்காங்க. அந்த வித்தியாசத்தை வந்து நிறைய பேரண்ட்ஸ் சொல்லி நம்ம கொடுக்கறது கிளாஸஸ் வந்து டோட்டலி ஃபார் பிரெயின், கான்சென்ட்ரேட் பண்ணுங்கிறது தான் வந்து கிளாஸாவே நம்ம கொடுக்குறோம். ஸோ எப்பவுமே அந்த கான்சென்ட்ரேஷன் பாயிண்ட்லயே இருக்கும்போது குழந்தைக்கு வந்து அந்த சோர்வுங்கிறதே வந்து இல்லாம போயிடும். ஓகே, ஸோ டிஆர் கிளாஸ்ல ஹாப்பியா இருக்கீங்க, நீங்களும் ஹாப்பியா இருக்கீங்க. ஓகேங்க, தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. தேங்க்யூ. ஓகே.